ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய லைஃப் ஜேர்னி சின்ன பிள்ளையிலேருந்து நடந்த விஷயத்த ஒரு பார்ட் 1 வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் பார்ட் 2 ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால பார்ட் 2 போட முடியல. அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன்னா, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் 7th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இறந்ததுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் 11 வயசு, எங்கள் சின்ன தம்பிக்கு தான் 3 வயசு தான். எங்கள் பெரிய தம்பிக்கு 7 வயசு. எங்கள் பெரிய தம்பிக்கு 7 வயசு, எங்கள் சின்ன தம்பிக்கு 3 வயசு. நான் இப்போ 3 வயசுன்றனால ஸ்கூல்லாம் சேர்க்கலையா, அதனால் எங்கள் தம்பி டெய்லியும் நான் ஸ்கூல் போகும்போது கூட்டுகிட்டே தான் போவேன். எங்கள் ஊரில் 8வது வரையும் ஸ்கூல் இருக்குது, அங்கே வரையும் கூட்டுகிட்டே தான் போவேன். கூட்டிகிட்டே போகும்போது டீச்சர்லாம் வந்து அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு கிளாஸ் நடத்துகிற டைமில் அழுவான், அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. இருந்தாலும் டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அதிக சப்போர்ட் பண்ணாங்க. டெய்லி எங்கள் டீச்சர் எங்கள் தம்பிக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. டெய்லி அவனுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு, பழம், ஏதாவது ஒன்று அவங்க ஏதோ ஒரு ஸ்நாக்ஸை வச்சுட்டே இருப்பாங்க எங்கள் தம்பிக்கு கொடுக்கறதுக்காக. டெய்லியுமே கொடுத்தாங்க. எங்களுக்கு எங்கள் சின்ன தம்பிக்கு அதிகமாக எங்கள் டீச்சர் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 8வது வரையும் முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் எங்கள் தம்பிக்கு அங்கேயே ஸ்கூல் சேர்த்தாச்சு. அவனுக்கு 5 வயசில் அங்கே ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் நான் குறிஞ்சிப்பாடியில், எங்கள் ஊரில் 8வது வரையும் இருக்கிறதுனால குறிஞ்சிப்பாடி ஸ்கூலில் தான் 9வது போய் ஜாயின் பண்ணேன். அங்கே 12வது வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சேருவோமா சேர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன்னா ஃபீஸ் கட்டுற அளவுக்கு 3 பேர் இருக்கோம். ஃபீஸ் கட்டுற அளவுக்கு அம்மாவால் முடியுமா, படிப்போமா அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே பெரிய ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்துச்சு. ஒரு 12th 432 மார்க் எடுத்திருந்தேன். சரின்ட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டு வைக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிச்சின்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். அதேமாரியே சிதம்பரம் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சீட்டு கிடச்சிது. அங்கே 3 வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா 2300 தான் ஃபீஸு. பஸ்ஸுக்கெல்லாம் பஸ் பாஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமஸ்டருக்கு மட்டும் ஒவ்வொரு செமஸ்டருக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கட்டுற மாதிரி வரும். சரி, இதுக்கு ஓரளவுக்கு கட்டிடலாம் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு படித்து முடிச்சிட்டேன். 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி நான் படிச்சிருந்தேன். பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படிக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அதை நான் 12th படிக்கும்போது எங்களுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்க, அந்த மாதிரி கோர்ஸ்க்கு நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர்லாம் அந்த ப்யூரிஃபை பண்ணுற அந்த கம்பெனிஸ்லாம் நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு அப்போலேருந்தே 12th படிக்கும்போதுலேருந்தே அந்த வேலைக்கு போகணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அந்த கோர்ஸ் அதிகம் நான் ஃபோனில் தேடி பார்த்தேன், கவர்மெண்ட் காலேஜில் எதாவது அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் இல்லை. அதனால சரி, ப்ரைவேட்லனா கொஞ்சம் பணம் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி கட்ட முடியாதே அப்படிங்கிறதுனால நான் அதோடய முடிச்சுட்டு காலேஜ் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி 3 வருஷம் முடிச்சுட்டு உடனே ஒரு வாரத்துக்குள்ளே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். சென்னையில் பிஒய்டின்னு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு சரி, நம்ம அதை தான் ஒரு வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் டர்சலில் படிச்சிடலாம். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு, அங்கே ஒரு அக்கா, அந்த அக்கா பேர் தமிழ். எனக்கு ரொம்ப எனக்கு அங்கே போய் ரொம்ப சப்போர்ட் பண்ணது அந்த அக்கா தான். அங்கே ஹாஸ்டலில் ஒரு நாள் சரியாக சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன். எனக்காக வீட்டில் ஏதாவது அந்த அக்கா வீட்லேருந்து வருவாங்க. நாங்கள் ஹாஸ்டல்லு, அந்த அக்கா அங்கேயே வாலஜாபாத்து, அந்த ஊரே அந்த அக்கா. அவங்க வீட்டிலேருந்தே வருவாங்க. வீட்டிலேருந்து வரும்போது எனக்காக ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சுட்டாங்கன்னா சமைச்சு எடுத்துகிட்டு கொடுக்குறது. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா சாப்பாடு சுத்தமாக ஒரு நாள் சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், அப்பளம் வைப்பாங்க. சரி, நம்ம வேலை செஞ்சால் தான் சாப்பிட்டா தான் நின்று வேலை செய்ய முடியும், சாப்பிடாம சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த அப்பளம் இருக்கிற வரைக்கும் மட்டும் ஏதோ அதை வச்சு சாப்பிடுவேன். அதனால் அந்த அக்கா என்ன பண்ணும், அந்த அக்கா வைக்கிற அப்பளத்தை என்கிட்ட கொடுத்துரும். நீ அப்பளம் இருக்கிற தான் சாப்பிடுவேன், அதனால் இதையும் நீயே சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அது 2த்தையும் எனக்காக கொடுத்து அந்த மாதிரிலாம் என்னை அந்த இடத்துல ரொம்ப பார்த்துக்கிட்டது அந்த அக்கா. அவங்கள என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பற்றின பேச்சு வந்துச்சு. அதனை பற்றின விஷயம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.